ஃபேமிலியோட கட்டாயமா வந்து பார்க்கலாம். இப்ப இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தமிழ்ன்றது வந்து சில பேர் வந்து ஐயோ தமிழான் கஷ்டமான லாங்குவேஜ்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கலாம் வந்து பசங்களை கூட்டிட்டு வந்து இந்த படம் பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன சொல்றது, சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் சூப்பர். ஜெயம் ரவி வந்து அதாவது இதுக்காகவும் சரி, சாக்லேட் பாயும் சரி, ரகட் பாய்க்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. வரலாம் நிஜமாவே தமிழ். அதாவது நம்ம அந்த காலத்துல என்ன நடந்தது, அதாவது 1960ல நடந்தது யாருக்குமே தெரியாது. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு யாருக்குமே தெரியாது. சோ அந்த மூவியை ஒரு இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்ப இந்த வாட்டி எல்லாரும் வந்து பார்க்க போதுதான் தெரியும். அப்போ ஒரு தமிழுக்காக வந்து ஒவ்வொருத்தர் போராடுறாங்கன்னா அப்ப இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ்க்காக அவங்கவுங்க போராடலாம். டைரக்ஷன் சுதா மேடம் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது இப்ப இருக்க ஜெனரேஷன் பசங்களுக்கு எடுத்த மாதிரியே இருக்கு படம். எல்லா ஜெனரேஷன் இப்ப இருக்க ஜெனரேஷன் பசங்க எல்லாமே பார்த்து இந்த படத்தை வந்து ஒரு பாடமா கத்துக்கணும். ஆமா 1960ஸ்ல எல்லாமே அந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்து எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி தான். ஸோ தமிழ் மொழி அப்படின்றதுக்காக வந்து போராடின ஒரு மெயின் படம் தான் இது. ஸோ ஆக்டிங் எல்லாரோடதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ப்ராப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல கூட நமக்கு வந்துட்டு என்னடா தமிழ் சொல்றாங்களே நார்மலா அப்படியே கதை எடுத்துட்டு போயிருவாங்கன்னு நினைச்சோம். பட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய வந்து கூஸ்பம்ப் சீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்ல வந்துட்டு அந்த கேரளா ஆந்திரா எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து வர மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அது ஆமா இது வரைக்கும் அவர் வந்து வில்லனா பண்ணதில்லை. ஸோ இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட என்ன டம்மி வில்லனா இருப்போம் அப்படின்னு நினைச்சோம். செகண்ட் ஹாஃப்ல ஐயோ இவர் என்னப்பா இவ்வளவு கொடூரமா இது பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கோவம்லாம் வர வச்சுது அவர் மேல. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ஸோ இப்பவே நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கண்டிப்பா சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து பாக்குற மாதிரியான படம் தான். நல்ல ஒரு படம் தான். தமிழ் மொழிக்காக போராடின ஒருத்தருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். மேம் சூரரை போற்றிலே காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு விதமா கான்செப்ட் சொல்லுது அப்படின்னா இது நம்மளோட மொழியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லுது. மியூசிக் நல்லா இருந்தது. ரத்னமலா ரொமான்டிக்கா இருந்தது, அழகா இருந்தது. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்கும் போது நல்லா இருந்தது. அதை தாண்டி தரக்கு ரெவல்யூஷன் சாங் இதெல்லாம் அப்படியே கேட்கும் போது ரொம்ப குஸ்பம்ஸா இருந்தது. அவரு இவ்வளவு நாள் ஹீரோவா பண்ணிட்டு இப்போ வில்லனா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஸ்டில் பராசக்தி அவருக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. அதர்வாவோட ரோல் கம்மியா வந்திருந்தாலும் அதர்வா வந்து எடுத்துட்டு போய் சேர்த்த விதம் வந்து வேற. அது பயங்கரமா பேசும். என்ன கேட்டா லேக் கிடையாது. அவங்க மேபி சொல்லக்கூடிய கருத்து வந்து டிலே பண்ணிருக்கலாம். ஏன்னா இனிஷியலா சொல்லாம டிலே பண்ணி கொண்டு போயிருக்கலாம். பட் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவ்வளவுதான். சாரி அப்படி கிடையாது. லவ் ட்ராக்க கொஞ்சமா வச்சுட்டு நம்ம கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்திருக்காங்க. லவ் வந்து கம்மி தான். பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். அமரன் தாண்டி இந்த பராசக்தி மூவி வந்து அண்ணாக்கு ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங் மூவியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன்னா அவரோட ஆங்கரிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அவரோட growth நாங்க கூட இருந்து பார்த்திருக்கோம். அப்படிங்கும்போது இந்த படம் அவருக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும், அந்த ட்ரெயின் எல்லாமே நிறைய விஷயம் வந்து நிறைய புதுசா எங்களுக்கு புதுசா இருந்தது. பெரியவங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்களோட ரீக்ரியேஷன் கொண்டு போற மாதிரி இருந்திருக்கும். புரியல. மதராசி சரியா போகலையாங்கிறது எனக்கு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் மதராசியும் பெஸ்ட் தான். இந்த படம் அமரனுக்கு அப்புறம் பராசக்தி வந்து கண்டிப்பா சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஐயோ ஒரு நடிக்கல சார் வாழ்ந்திருக்கான்னு சொன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு. கன்வே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. அல்டிமேட் இருந்துச்சு சார். கொஞ்சம் எனக்கு என்னமோ அவங்களுக்கு கொஞ்சம் 90 செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லாரும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரவி வந்து வில்லனா. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா. அவங்க டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஹலோ, நல்லா இருந்துச்சு சார். பரவாயில்ல, ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம். நல்லாவும் இருந்தது. ஜெயம் ரவியும் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பரா இருந்தது. அவருடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எஸ்கே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மூவில நல்லா தெரியுது.
அவரு எஸ்கேவும் சரி, ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூஸ் நிறைய பார்த்துட்டு நெகட்டிவா இருந்துச்சு, எப்படி இருக்குன்னு வந்தோம். பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மேக்கிங் பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்க. பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, சூப்பரா இருந்துச்சு. நமக்கே ஒரு மாதிரி ஐயோ என்னடா அது இவ்வளவு கடுப்பேத்துறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிச்சு எடுத்துட்டாரு, சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருக்கு கம்பேர் பண்ணும்போது. டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அந்த இன்டர்வல் பிளாக் எல்லாம் நமக்கே ஒரு மாதிரி பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் தரும், சூப்பரா இருந்துச்சு. கேமியோ 2 எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கேமியோவா இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பீட் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அந்தர்வா, ஸ்ரீலீலா எல்லாருமே தேவ் டன் தேர் பார்ட் வெரி வெல். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எல்லாரும் இருக்கு பார்த்து. ஆக்சுவலி அந்த மேக்கிங் வந்துட்டு ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட நமக்கு வந்துட்டு இதாகாது. எல்லாமே இப்போ நம்ம சின்ஸ் இட் இஸ் ஆல் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தான் எடுத்திருக்காட்டி அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே நமக்கு பார்க்கறதுக்கும் வீல்னும் ஓகே நம்ம பின்னாடி வீட்டு பின்னாடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஊர்லலாம் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தானே வந்திருக்கு, பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர் வந்து அண்ணாதுரை கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமா, கட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. கட்ஸ்லாம் எடுத்துட்டு கண்டிப்பா பார்க்கலாம். அரசியல் படம் சொன்னாங்க, பட் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் இம்பாக்ட் இருக்கும் தெரியாது. ஏன்னா கலைஞரை காமிச்ச விதமா இருக்கட்டும், அண்ணாவை காமிச்ச விதமா இருக்கட்டும், அப்படின்னா வந்துட்டு காவல் அவர் டிஎம்கே அந்த பீரியட் ஆஃப் டைம் காமிச்ச எல்லாமே பர்ஃபெக்டா போச்சு. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு, பட் அதை தாண்டி வந்துட்டு அப்படி சொல்றது அவங்க எந்த இடத்துலயுமே வந்துட்டு ஹிந்தியை வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு ஐ மீன் நாங்க கத்துக்கணும் யாருமே சொல்ல. அது வந்துட்டு ஒரு அடையா உள்ள கொண்டு போகாதீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர ஹிந்தியை வந்துட்டு யாரும் திணிக்கல. அதுதான் அங்க சொல்ல வராங்க படத்துல. ஸோ அதான் மெயின் கீ படத்துல. பயங்கரமா இருக்கு ப்ரோ. ரவி சாரோட வந்து நெகட்டிவ் ஷேட் வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன் இந்த படத்துலையுமே. அது ஒரு பயங்கர நெகட்டிவ் ஷேடா இருக்கு. ஏன்னா 2020 பெஸ்ட் ஸ்டார்ட் இது. 2025 சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, யாரும் தியேட்டர் போய் பார்க்கல. அது முடிஞ்ச கையோட 25-26 பராசக்தி இஸ் பிகஸ்ட் ஓப்பனிங் ஆஃப் கோலிவுட். பயங்கரமா இருக்கு.